அன்பு சொந்தங்களே, நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் தொலைக்காட்சியில் பலஞ்சியர் டிவியில் தெரியாத செய்தி தெரிந்து கொள்ள வேண்டிய கோயில் என்ற புதிய பகுதி உருவாக்கப்பட்டு நாம் தற்போது தெரிந்து கொள்ள வேண்டிய கோயில் திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவல்லேரை என்ற உள்ள புண்டரிகாச பெருமாள் திருக்கோயிலை தற்போது தெரிந்து கொள்ள வேண்டியது. இது நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த திருக்கோயிலுக்கு இடதுபுறம் உள்ள குகை கோயிலுக்கு செல்லும் வழி. இந்த வழியில்தான் குகை கோயில் ஒன்று உள்ளது. இந்த குகை கோயிலில் 2 வலது பக்கம் இடது பக்கம் ஒன்று, 2 குகை ஒன்று, அமரும் இடம் ஒன்று உள்ளது. இந்த 2 குகையில் ஒன்று மார்க்கண்டேய மகரிஷி, மற்றொன்று அகத்தியர் ஆகியோர் 2 குகையினுள் தியானம் செய்ததாக வரலாறு கூறுகிறது. அதைதான் தற்போது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது மகரிஷி, இது அகத்தியர். 2 பகுதியில் தியானம் செய்த பகுதியை தான் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனைத் தொடர்ந்து மணவாள மாமுனிகள் சந்நிதி ஒன்றும், 16 கைகள் கொண்ட சக்கரத்தாழ்வார்கள் ஒரு சன்னதியும், அதன் பிறகு லட்சுமி நரசிம்மர் சன்னதியும் ஒன்று இந்த திருக்கோவிலில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து கண் திறந்த ஆஞ்சநேயர் சன்னதி ஒன்று உள்ளது. இந்த திருக்கோயிலில் அது ஒன்று சிறப்பு. கண் திறந்த ஆஞ்சநேயர் இந்த திருக்கோயிலின் கோபுர கலசத்தை பார்த்து கொண்டு இருப்பதாக ஐதீகம் கூறுகிறது. மேற்கொண்ட இந்த 3 விஷயத்தையும் இந்த வீடியோவில் தாங்கள் காணவிருக்கிறீர்கள். இந்த ஆஞ்சநேயர் கோபுரத்தை உள்ள கலசத்தை பார்த்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்குத்தான் கண் திறந்த ஆஞ்சநேயர் என்று அந்த ஆஞ்சநேயருக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதுதான் நான் கூறிய மணவாள மாமுனியர் சன்னதி. இவருக்கென்று ஒரு சன்னதி இங்கு உள்ளது. இதனை தரிசித்து விட்டு தொடர்ந்து சென்றால் ராஜகோபுரம் ஒன்று தெரியவிருக்கும். இந்த ராஜகோபுரம் திருப்பணி தற்போது மிக சீரோடும் சிறப்போடும் திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருப்பணி முழு பொறுப்பேற்று கொண்டிருப்பவர்கள் கோவையை சேர்ந்த ஜெயபால் மற்றும் கல்பனா ஜெயபால் ஆகியோர் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தகவல் பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் மேலும் இந்த கோயிலில் திருப்பணி பல செய்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். அடுத்ததாக மூலவருக்கு மூலஸ்தானம் மற்றும் தாயார் சந்நிதிக்கு செல்லும் வழியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இங்கு மூலவருக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறைத்தான் அபிஷேக பூஜை நடைபெறுவதாகவும், 2 நாளுக்கு ஒரு முறை பலிபீடத்துக்கு மூலஸ்தானம் முன்னுள்ள பலிபீடத்துக்குத்தான் அபிஷேக பூஜை செய்வதாகவும் கூறப்படுகிறது. இதுதான் இந்த கோயிலின் கோபுரம். கோயிலின் உட்பிரகாரம் பார்க்கணும். நான் கூறிய பலிபீடம் இதுதான் கோபுரத்துக்கு முன் அமைந்துள்ளது. இதற்குத்தான் தினந்தோறும் அபிஷேக பூஜை நடைபெறும் என்று கூறுகிறார்கள். இது தாயார் சன்னதி. தற்போது மூலஸ்தானுக்கு செல்லும் வழிதான் இப்போ சென்று கொண்டிருக்கிறோம். இந்த மூலஸ்தானத்தில் மூலவரை தரிசிக்கும் இந்த வழியில் சிறப்பு என்னவென்றால் 2 வழி உள்ளது. உத்தராயணம், தட்சிணாயனம் என்ற 2 வழி உள்ளது.
இது 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு கதவு மூடப்பட்டு இன்னொரு கதவு திறக்கப்படும். அதாவது ஆனி மாதம் 31ஆம் தேதி பூஜாரம் சரி உத்தராயணம் கதவு மூடப்பட்டு தட்சிணாயனம் கதவு திறக்கப்படும். மார்கழி 31ஆம் நாள் தட்சிணாயனம் கதவு மூடப்பட்டு உத்தராயணம் கதவு திறக்கப்படும் என்பதை இதுதான் தட்சிணாயனம் வழி. நேற்று முன்தினம் இந்த வழிதான் திறக்கப்பட்டுள்ளது. நமது கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு எவ்வளவு சிறப்போ அது போன்ற சிறப்பு இது. இந்த சமயத்தில் சென்றால் ஒரு புண்ணிய காலம் என்று அர்ச்சகர் கூறுகிறார்கள். இது உத்தராயணம் வழி. இந்த கதவு தான் ஆனி மாதம் 31ஆம் தேதி மூடப்பட்டு ஆனி மாதம் 32ஆம் தேதி காலை திறக்கப்பட்டுள்ளது. இந்த வழியில்தான் மூலவருக்கு தரிசனம் செய்ய தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இந்த வழி மார்கழி 31ஆம் நாள் மூடப்பட்டு தை 1ஆம் நாள் உத்தராயணம் கதவு திறக்கப்படும். இந்த உத்தராயணம் கதவு இது நாங்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம். அடுத்ததாக நாம் தரிசிக்க செல்ல வேண்டிய பகுதி லட்சுமி நரசிம்மர் சன்னிதானம். நான் முதல் கூறியது போல லட்சுமி நரசிம்மர் சன்னிதானம். இதற்கு வலதுபுறம்தான் கண் திறந்த ஆஞ்சநேயர் சன்னிதானம் உள்ளது. அதற்கு நேர் கோபுரம் இருக்கும். தாங்கள் அது காணவிருக்கிறீர்கள். இதுதான் ஆஞ்சநேயர் சன்னதி. இது லட்சுமி நரசிம்மர் சன்னதி. இது ஆஞ்சநேயர் சன்னதி. இங்கிருந்து தான் கோபுரத்தை கண் திறந்து பார்ப்பதாக கூறி கண் திறந்த ஆஞ்சநேயர் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.